டேய் மாப்ள, அடிச்சு கொளுத்துடா, அடிச்சு தூள் கலப்பு அக்கா மக்கா. புது மாப்ள, டேய் புது பொண்ணு பிரமாதம்டா. ஆ, புது பொண்ணுலாம் பார்க்க போறேன். டேய் பொண்ணு புடிச்சிரும் போலுக்கு கொலை வெளிய இருக்க பொண்ணு போட்டுறேன். அவங்களுக்காண்டா பாடா நமக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கல, நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். தெரு தெருவா போய் ஒவ்வொரு பிள்ளையா பார்த்து பார்த்து சைட் அடிச்சுட்டு வரோம். குடும்பமே சேர்ந்து சைட் அடிக்க கூட்டு போகுது. எப்படி பிகு போடுதான் பாரு. அதானே ரொம்ப தான் பிகு பண்ணுதான். கரும்பு தின்ன கூலியாடா. சைட் அடிக்கிறதுக்கு குடும்பமே கூட்டு போகுது. நமக்குலாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை பத்தியாடா. நமக்குலாம் யோகம் இல்லடா. இவனுக்கு வேண்ட அந்த மச்சம் எங்க இருக்குது? அது உண்மைதான்டா. எத்தனை பொண்ணு பத்தி அவனுக்கு போடா. எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்குடா. நான் ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன்டா. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே தெரியுமா? சத்தியமா சொல்லு மாப்பிள்ள, நான் எந்த பொண்ணுமே பார்க்க போல தெரியுமா? டேரக்டா ரோகிணி எனக்கு கட்டிச்சாங்க. அப்படியே பிக்கப் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் கொடுப்பட வேணும்டா. அதான் அதுக்கெல்லாம் சேர்த்து ஊர்ல மட்டும் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டாலே இதியா. டேய் நம்ம மட்டும் பார்த்தா போதுமாடா, எது தரப்பும் பார்க்கணும். பார்த்தாதான் அந்த கனெக்ஷன் நல்லா இருக்கும். டேய் வரவழில கூட ஒரு பிள்ளைய பார்த்தோம், என்ன அழகா இருந்துச்சு. எப்படிலாம் நம்ம பார்த்தோம், கண்ணா பின்னான்னு பார்த்தோம். அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சுது? வேண்டாம் மாப்பிள்ள, பரவாயில்ல மாப்பிள்ள, ஆனது ஆகி போச்சுது, சொல்லிடு. விடு மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, விடு மாப்பிள்ள. நீ சொல்ல போதே இல்லையா, நான் எவ்வளவு சைட் அடிச்சேன். அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு போச்சுது, செருப்பை கட்டிட்டு போகுது. எனக்கு எவ்வளவு மனசு உடஞ்சு போச்சு தெரியுமால. நான் அந்த பிள்ளைய ரசிக்க தானே செஞ்சேன். எனக்கு பரிசு கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, செருப்பை கட்டிட்டு போயிட்டு. இந்த ஊர் உலகத்துல என்ன மாதிரி எவனால சைட் அடிக்க முடியுமால? நீ ஏன் சொல்லல? படிக்கும் போது ஒரு பேராகிராஃப் மனப்பாடம் பண்ண மாட்டேன். இந்த பையில பத்தா காப்பி பண்ணுவேன். அப்பேற்பட்டா அந்த பிள்ளைகளுக்காக பக்கம் பக்கமா கவிதை எழுதி கொடுப்போம்ல. ராத்திரி எல்லாம் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு இந்த கவிதை எழுதணும், இந்த பிள்ளைக்கு இந்த கவிதை எழுதணும்னு கூகுள பார்த்துலாம் சர்ச் பண்ணி எப்படி எல்லாம் என் மண்டையை போட்டு குழப்பி ஒரு நாளைக்கு 10 பிள்ளைக்கு கவிதை எழுதலாம் சாதாரண விஷயம் கிடையாது தெரியுமால. அப்படி நான் கஷ்டப்பட்டு கவிதை எழுதி அந்த பிள்ளைகிட்ட கொண்டு கொடுத்ததுக்குள்ள நான் பாடுற பாடு இருக்கு தெரியுமா? இவனை நோகாம பொண்ணு பார்க்க கூட்டு போய் சைட் அடிக்க கூட்டு போறா பாரு. இவனுக்கு எங்களை தெரியும்? விடுவாப்ல, உன் கஷ்டம் எனக்கு புரியுது மாப்ள. இல்ல நான் சொல்லிதான் ஆகணும். நோகாம சைட் அடிக்க போற இவனுக்கு எப்படிடா தெரியும்? குடும்பமே கூட்டு போகுது, இவனுக்கு எப்படி தெரியும்? டேய் முந்தானத்து 10 கவிதை எழுதணும், 10 லவ் லெட்டர் எழுதணும். இன்னும் 4 பிள்ளைகிட்ட கொடுத்துப்போமால. 4 பிள்ளைகள் கூட கிடைக்கல. அதுலயும் ஒரு பிள்ளை ஒண்ணு செருப்பை கொண்டு எரிஞ்சிட்டு பத்தியா? அது வேற. அப்போ மிச்சம் இந்த 6 லிட்டர் இன்னும் கொடுக்கவே இல்லையாடா? இல்லடா, நான் இன்னும் கொடுக்கல. அதுல 2 ரோகிணி எடுத்து கிழிச்சு போட்டுட்டாடா. என்னடா சொல்ற? ஆமாடா, என் உழைப்போட அருமை தெரியாம கிழிச்சு போட்டுட்டான். ராத்திரி எல்லாம் அவளுக்கு தெரியாம பக்கமா எழுதுறேன். என் பையில கூட அப்பப்ப முடிச்சு அப்பா என்னப்பா என்னப்பான்னு கேட்டாடுங்க. ஒண்ணு இல்லடா, உனக்கு சித்திய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே எழுதுனேன். ராத்திரி முடிச்சு வந்து கேட்டிருக்கோம். ஆமாடா, உச்சி தாண்டா. என் பொண்டாட்டி சமாளிச்சு, நான் பெத்த என் பையனுல சமாளிச்சு, அப்படி இப்படின்னு 10 லெட்டர் எழுதி அதை 2 பிளேட்டை கொடுத்தேன். அது ஒண்ணு என்ன செருப்ப கத்தி அடிச்சிட்டு இன்னொரு லெட்டர் வாங்க மாட்டேன்னு ஓடி போயிட்டு. ஏண்டா? ரோகிணிய தெரியுமா? அவன் கிடக்கா, நம்ம ஃபீலிங் அவனுக்கு புரிய போகுது. அது சரிடா, மிச்சம் 6 லிட்டர் எப்படிடா வச்சிருக்க? பத்திரமா வச்சிருக்கேன்டா. உனக்கு ஒரு 3 லிட்டர் தாரேன் சரியா? டேய் யாருக்கு தெரியக்கூடாது சரியா? நம்ம அந்த பஜாருக்கு போகல, அங்க காலேஜ் முடிஞ்சு 3 பிள்ளைகள் வரும்டா. சூப்பரா இருக்கும் தெரியுமா? இல்ல அதுல ஒரு பிள்ளைக்கு என் மாமியார் ஊரு, அந்த பிள்ளை வேண்டாம், வேற செட்டை பாப்போம். அத்தி நல்ல நேரம் சொன்னேன், மாமியார் ஊர்ல எல்லாம் கை வச்சிருக்க கூடாடா. நல்ல நேரம் சொன்னேன் தெரியுமா? ஆமாடா, எந்த ஊர்லனாலும் கை வைக்கலாம், மாமியார் ஊர்ல மட்டும் கை வைக்கவே கூடாது. மச்சனை மாதிரி ஓட விட்டு அடிச்சுவானுங்கடா. அது சரிடா, நீ மச்சனை வீட்டுல உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்க. டேய் நான் மச்சக்காரன்டா, நான் மச்சக்காரன். நீ தான் பார்த்தல எனக்கு எங்க இடத்துல மச்சம் இருக்குன்னு பார்த்தல. ஆமாடா மறந்துட்டேன்டா. எனக்கு மச்சம் இருக்குல்ல, அதான் மச்சம் மாதிரி தங்கமா கிடைச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மச்சனை வரல சரியா தான் அவச்சாங்க. பொண்டாட்டி தானே சரியா அவையாம போயிட்டு இன்னமும் அடிக்கா தெரியுமா? இன்னுமாடா நீ அடி வாங்குற? காலையில 8 மிதிச்சா தெரியுமா? என் பையில மட்டும் இல்லன்னா அவ்வளவுதான். என்னை காப்பாத்துறதுக்குனே வந்து தெய்வண்டா என் பயில. நான் பெத்த ராசா என் பையில தான் என் பொண்டாட்டிட்ட சண்டை போட்டு அப்பா மேல ஒரு அடி விழுந்தது. என்னடா சொல்ற? போன் எடுத்தானுங்க, நேரா விக்கி மச்சானுக்கு தான் போன் அடிச்சானுங்க. அதான் 2 செகண்ட் வந்துட்டாவல்ல. வந்துட்டாவ 2 செகண்ட் தான் அடிச்சு புரண்டு வந்து ரோகிணி 2 மினிட் மாப்பிள்ள மேல கைய கீய வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி ஒண்ணும் சொல்லல. சொன்னா 6 பேருக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து லவ் லெட்டர் எழுதிருக்காவே. விக்கி என்ன சொன்னாவ?
வாலி பையனா அப்படிதான் இருப்பாவ. மாப்பிள்ள அழகு போல இருக்காரு, ஆப்பிள் மாதிரி இருக்காரு, 6 பிள்ளைகளுக்கு தானே எழுதினாரு, 60 பிள்ளைகளுக்கு எழுதைய அப்படின்னு நியாயத்தை பேசினாரு. சரி, அதுக்கு கூட என் பொண்ணாட்டி ரெடியா பதில் வச்சிருக்காடா. விட்டா 70 பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து எழுதும், நான் மிதிச்சு தூங்க வச்சேன்னு சொல்லுதா பாத்துக்க. அத்தே, ஆமாடா. ஆனாலும் விக்கி மித்தம் விடலையா? எழுதுட்டுமே எழுதுட்டுமே. என் வீட்டு மாப்பிள்ள மன்மத மாதிரி இருக்காது, மன்மதன் 10 பேருக்கு எழுதான் செய்வாரு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ரோஹிணி ஒன்னும் சொல்லல, மறைச்சிட்டு போயிட்டா. சோத்த போட்டாலே எப்படி? அதுல என் பொண்ணாட்டி அடிச்சுக்க முடியாடா. தங்கம்டா, சொக்க தங்கம். வந்து பாரு, என் கைய வந்து பாரு. ஏண்டா நெய் ஊத்தி தான் இட்லியே கொடுத்தா. என் கண்ணா ஆப்பிள் மாதிரி இருக்கணுமா? 10 இட்லி வச்சா. நான் போதும்னு கூட 2 இட்லி வச்சுட்டா. பயிர் முட்டை சாப்பிட்டுட்டு மச்சான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல. நீ யோகக்காரன்டா. எனக்கு தான் கொடுப்பனே இல்லடா. விட்றா விட்றா, அதுக்கெல்லாம் அந்த இடத்துல மச்சம் இருக்கணும்டா. அது எனக்கு தானே இருக்கு. அது எப்படா உனக்கு அந்த இடத்துல மச்சம் வந்ததே? எனக்கு வெக்கமா இருக்குடா. தெரியல, வர வழியில 2 பிள்ளைல பார்த்தேன். போமா, எங்க வச்சு பார்த்த? ரோஹிணி வரும்போது ஜீப்ல தான் கூட்டிட்டு வந்தா பாத்துக்க. அண்ணாச்சி கடை விட்டு இறக்கி விட்டுட்டு போயிட்டா. சரி, என் பயிர்வ அண்ணாச்சி கடை ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னானுவ. அதுக்கும் உன் பொண்டாட்டிட்டு இருந்து துட்டு வாங்கிருப்பிய. பின்ன நானும் வேலைக்கு போறேன், என் பொண்டாட்டி தானே வேலைக்கு போறா. அவதான் கொடுத்தா 100 ரூபா. சரி, நீ விஷயத்த சொல்லி. அதே மாதிரி 100 ரூபா கொடுத்தா. அண்ணாச்சி கடைக்கு போலான்னு போவானே பாத்துக்க. சரி, அங்க 2 பிள்ளைகள். நம்ம பிள்ளை நல்லா இருக்காத, அது ஆல்ரெடி பார்த்த பிள்ளைகள் தானடா. ஒன்னும் தேராது. பின்ன அது தேராதுன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வந்து வச்சுட்டு போயிடும். அன்னைக்கு அம்மா நம்மள உண்டில வைக்கிற மாட்டாவா? டே, பொண்ணு திறன் எனக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். இந்த ஒரு பிள்ளைலாம் இல்லடா, வெளியூர் பிள்ளைல இந்த ஒரு பிள்ளை கூட படிக்கும் போலுக்கு. அதுல கூப்பிடுறதுக்கு பிக்கப் பண்ணதுக்கு வந்திருக்கு. நான் பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணிட்டேன் 2 பிள்ளைలు. போய் வீ சொல்லலையே. காலேஜ் முடிஞ்சு 3 மணிக்கு வருமா, சீக்கிரம் கொடுத்துருக்கு. போடா, நீ நம்மகிட்ட போ. இவனுக்கு வேற பொண்ணு பார்க்க எல்லாரும் போயிடுவாங்க. நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரீயா போய் அந்த பிள்ளைகிட்ட பேசலாம். டேய், ஆரம்பிச்சோடனே வாட்ஸ்அப் நம்பர் வாங்கணும்டா. நம்ம ஏன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க கூடாதே? டேய், அந்த தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாடா. ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு கான்டாக்ட் ஆகி நம்மள ஓட விட்டு அடிச்சிடும். அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாடா. சரி, அந்த தப்பு மட்டும் பண்ணவே கூடாது. நல்ல நேரம் சொன்னடா. பொண்ணா, எனக்கு தெரியாமல இருக்கு. நமக்கு தான் 10 ஊருக்குள்ள நல்லா அத்துப்படி தெரியுமே. ஒண்ணுக்கு ஒண்ணு நம்மள பார்த்தாலே போச்சுது. ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டு கொடுத்தோம். அந்த தப்புலாம் பண்ணக்கூடாது. கரெக்டா டைமிங் ஃபாலோ பண்ணணும். எல்லாமே கரெக்டா. அந்த பிள்ளை பார்க்கும்போது இந்த பிள்ளை பார்க்க கூடாது, இந்த பிள்ளை பார்க்கும்போது அந்த பிள்ளை நம்மள பார்க்க கூடாது. ஒருத்தி பார்த்தாலும் போட்டு கொடுத்துருவாளுல. இந்த பொம்பளை பிள்ளை மட்டும் நம்பவே முடியாது. உனக்கு அந்த பையனை தெரியுமா அப்படின்னு கேட்பாளுங்க. அப்புறம் அவளுக்குள்ள வாட்ஸ்அப் உருவாக்குவாளுங்க. நம்மள ஓடிட்டு அடிச்சிருவாளுங்க. பாத்துக்க, கவனமா இருக்கணும். பட எடுப்பட்ட பயிலா இங்க ஒருத்தன் கத்துக்கிட்டு இருக்க, என்னை பத்தி கொஞ்சமாக யோசிக்கீங்களா? அவன் கிடக்கா, அவனுக்கு ஜாலி மூட்ல இருக்கான். பொண்ணு சைட் அடிக்க போறாங்களா? நமக்கு தான் அந்த குடுப்பனும் இல்ல. சரி விடு மாப்பிள்ள, இன்னொரு ஜென்மம் இருந்தா பாப்போம். எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம். நாங்களும் கட்டிக்க முடியும், ரோகிணி சம்மதிக்க மாட்டேன். இருந்தாலும் உனக்கு கிடைச்ச அன்னை யாருக்கும் கிடைக்காடா. அப்படிதானடா? சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நக்கலடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி, நீங்களா ஒரு ஃப்ரெண்டாடா? ஃப்ரெண்டா இருக்க போய் தான் சீரியஸா இல்லாம இருக்கும். இது கூட உனக்கு தெரியல. நான் செத்து வேண்டா. டேய், எனக்கு அந்த அச்சா ஆபீஸ் வரைக்கும் போகணும். போய் நான் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு சாப்பிடுற? இயற்கை எழுதினான்னு சொல்லி கரெக்டா போடணும். அதான் கேட்க. அப்புறம் டேட்டா பத்தி 80 எத்தனை? சரி, 92 அப்படிதானே? இல்லடா, அவன் 95 நினைக்கேன். என்னோட 2 வயசு முத்த வேண்டா. ஆமா இல்ல, ரொம்ப முக்கியம். இயற்கையா செயற்கையா அது சொல்லிடுடா. கொல்ல போட்டுருவேன். சாப்பிடுன்னு சொன்னலடா. டைமிங்க சொல்லுடா, எங்களுக்கு நேரம் ஆகுது. நாங்க போய் நோட்டீஸ் எல்லாம் அடிக்கணும், ஊர் முழுக்க ஒட்டணும். எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குது. அது மட்டும் இல்லடா, உன்னை தூக்கிட்டு போகும்போது டான்ஸ் எல்லாம் ஆடணும்டா, பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும்டா. சீக்கிரம் சொல்லுடா. சொரக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடு. அதை நம்ம மச்சங்கிட்டே வாங்கிக்கடா. அவன் சாவதானே கொண்டாட போறான். அவங்கிட்டே கேளு, என்கிட்ட எல்லாம் இல்ல. என்கிட்ட என் பொண்டாட்டி அடிச்சு விடுவான். அவங்கிட்டே கேளு. வரமாட்டான், பிஸ்னாதி பையன். கேளு, அவனுக்காக நம்ம டான்ஸ் ஆட போறோம். அவங்கிட்டே கேளு. டேய், பாட்டிலாம் பழமா இருக்கணும். சரியான குத்தட்டம் போட வேண்டியிருக்கு, கொஞ்சம் விட்டு. டேய், சாதன சரக்குலாம் வேண்டாம், காஸ்ட்லி தான் வேணும். ஏன்னா ஆட போறது ஓசாகுது, கரெக்ட் சாகுது. பாத்துக்க, சும்மா தட்ட பொருளை கொண்டு அடக்க முடியும்டா. அது போய் உங்க இடத்துல நான் அடக்கம் பண்ணிடுவேன். டேய், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்பாடு பண்றது பொண்ணு திராட்டா. பாத்துக்க, எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். நீங்க என்ன பண்ணுவீங்களா, யாவது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நான் சொல்ல மாட்டேன், செஞ்சுறேன். ஏன் சீரியஸா மிரட்டுறாமலே? ஏலே, பொழுத்து போறது என்னடா பண்ண முடியும்? வந்து பொண்ணு பாப்பியா சைட் அடிப்பியா, அப்புறம் வேண்டாம்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு நீதான் சொன்னிய பொண்ணுத்துல ஏற்பாடுன்னு. அவன் ஏற்பாடு பண்ணா முடிக்காம விட மாட்டான். பாரு, அதுக்காக பொண்ணை பிடிக்காமலாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. பொண்ணுத்தை பத்தி தெரியல. டேய், அவரை பத்தி தெரியும் சொல்றேன். ஓ விருப்பம் இல்லாம அதெல்லாம் கால் கிட்ட விட மாட்டாரு. டேய், பொழுதுறானே அப்படிலாம் கிடையாதா? இன்னும் மட்டும் நீங்க அவனை நம்புறீங்க. என் கண்ணு முன்னாடி எப்படி கூட்டிட்டு போனா பார்த்தல.
டேய் அததான் நான் கேட்க வச்சேன். அது உண்மையில தேன்மொழி தானா? என்ன வெறுப்பேற்றதுக்கு நான் எப்படி உட்கார்ந்து பார்த்தலடா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. ஏன் அவ முன்னாடி தானே நீ ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு ராணி கூட்டு போன? அது மட்டும் இல்ல, போற தருப்பு அவ முன்னாடி ராணி நீ கொஞ்சிருக்க. உன் மடியில ராணி இருக்கும்போது கூட தேன்மொழி பார்த்திருக்கா. அது மட்டும் இல்ல, நீ ராணியும் ஹோட்டல் ரூம்ல தங்கி இருக்கும்போது கூட அவ பார்த்தா. சும்மா பேசாதுன்னு அதுலயும் நீ அடைங்குறையமா எந்திரிச்சு வந்த, அதையும் பார்த்தா. பண்றதா நீ பண்ணிட்டு என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? பொண்ணுத்துல தான் எங்கேயுமே லிமிட் தாண்டி போக மாட்டாரு. அதே நம்ம கண்ணில் யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு முன்னத்துக்கிச்சு கொண்டு பண்ணாரு. அது நமக்கு பார்க்க தப்பா தெரியுது, அவ்வளவுதான். அங்க வேற எந்த தப்பும் நடக்கலையா? டேய் அவன் ஆம்பளை, அவ உட்காந்து போலாமா? நல்லா இருக்குடே. அவரை பிடிச்சிருக்கு, அவர் கூட போயிருக்கா. பிடிக்கலன்னா பக்கத்துல கூட நிக்க மாட்டாங்க. பிடிச்சிருக்க போய் தானே போயிருக்கா. ரொம்ப நல்லா இருக்குடா. அதை விட எனக்கு தேன்மொழி வேணும். எனக்கு என் தேன்மொழி வேணும். அவ ஏன் பொண்ணாட்டி எனக்கு வேணும். நான் வேற எவரையும் பார்க்க மாட்டேன். ஏன் இது கூட தேன்மொழி உங்க தானே இருந்தா? நீ தானே வேண்டாம் டைவர்ஸ் கொடுத்த. தப்பிச்சா போதுன்னு நினைச்ச. நீ தானே கழட்டி விட்ட. நீ தானே அசிங்கப்படுத்தி ஊர் ஊரா நாடு நாடா வரட்டின. அதுல கூட சேர்ந்துக்கிட்டு பிடிக்கலன்னா எந்த எல்லைக்கும் போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் பண்ணலாம். இப்ப பிடிச்ச உடனே நீ பண்ணது அவ அவமானப்பட்டது எல்லாம் மறந்து போச்சு, அப்படித்தானே? இனி எப்படி நல்லா உன்னை திரும்பி பார்க்க மாட்டா. ஏன்னா கெட்டின புருஷனாலே அத்தனை அவமானப்பட்டிருக்கா. எப்படி திரும்பி பாப்பா சொல்லு? உன்னை பத்தி தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, அத்தனைக்கும் பின்னாடி நீதான் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கூட மன்னிச்சுவா. டெல்லியில நம்ம சமூகத்தை மறப்பாளா? பிளான போட்டு தூக்கிருக்கீடா. நாங்க வேற உடம்பே இருந்துட்டோம். நீ நினைச்சிருந்தா அன்னைக்கு தேன்மொழியை காப்பாத்திருக்கலாம். பேப்பர்ல அவன் நியூஸ் வராம பாத்துருக்கலாம். அவன் நியூஸ் வரணுக்காக தானே நீ அந்த வேலையை பண்ணிருக்க. உன்கிட்ட இந்த அதிகாரத்துக்கு நீ நினைச்சிருந்தா தேன்மொழி பேரே வந்திருக்காது. கோர்ட்ல ஈஸியா உனக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்காக நீ பண்ணது. ப்ரூஃப் இருந்தா தானே டைவர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த தெரியுமா? நீ தேன்மொழிக்கு பண்ணதா நீ ஒரிஜினலா பண்ணிக்கிட்டு இருந்த. இங்க பாரு, எனக்கு அவ வேணும். நீங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அவ வேணும். திரும்ப சொல்ற, அவ சத்தியமா உன்னை ஈரத்து பார்க்க மாட்டா. சொன்னா கேளு. அதை விட ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா எங்களை மாதிரி வாழறதுக்கு வழிய பாரு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் தேன்மொழி விட்டு கொடுக்க முடியாது. அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்குவேன். அவ எனக்கு வேணும். அவ எனக்கு வேணும். அவ எனக்கு சொத்து. என் பொண்டாட்டி. அவ கூட வாழ்ந்திருக்கேன். எப்படி ஒன்னத்துக்கு நான் விட்டு கொடுப்பேன்? ஆல்ரெடி விட்டு கொடுத்துட்ட. இங்க கொடுக்குறதுமே ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு, உனக்கும் தேன்மொழிக்கு இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு ஃப்ரெண்டா நாங்க சொல்லதை சொல்லிட்டோம். ஆனா இதுக்குமே ஏதோ பண்ண தூக்கி போட்டு மிதிச்சிருவோம். ஒழுங்கா வந்து பொண்ணை பாரு. நீ பண்ணதுக்கெல்லாம் உடனே பண்ணி தூக்கி போட்டு மிதிச்சுவேன். ஒழுங்கா வந்து பொண்ணை பாரு. நடக்காத ஒண்ணு நினைச்சு வீணா வாழ்க்கையை இழந்துடாத. எப்படா ஏத்து பாப்பா? உன் முன்னாடியே ஒரு பைக்ல ஏறி போயிட்டா. உன் முன்னாடிதான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படி திரும்ப வாங்கிட்டு வரலாம்னு நினைக்க அசிங்கமா இல்ல? டேய் கொஞ்சமாவது யோசிடா. டேய் நீ சரி டைவர்ஸ் கொடுத்து நீ பாட்டுல அமைதியில இருந்தா கூட பரவாயில்ல. அவ ஏதோ மனசு இறங்கி நம்ம புருஷனை தேடி வந்திருப்பா. ஆனா அவ பட்ட அத்தனை அவமானத்துக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்சு போச்சு. எப்படா ஏத்துக்கிடுவா? அது மட்டும் இல்ல, அப்பெல்லாம் அவ படிக்கல. இப்ப அவ படிச்சு சொந்த காலில் நிக்கா. இப்ப எவனையும் நம்பி வாழணும் அவளுக்கு அவசியம் இல்ல. அவ சொந்த கால நிப்பா. சாகர வரைக்கும் அவ பென்ஷன் வாங்கினாலே போதும். அவ கதை ஓடிடும். அது மட்டும் இல்ல, அவ வாங்காத கோல்டு மெடல் கிடையாது. எல்லா துறையிலும் கால் பதிச்சிருக்கா. அரசியல் வரைக்கும் கை வச்சுட்டா. இங்க பாரு, அவளை நீ ஜெயிக்க கூட முடியாது. நீ உன்கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்லி ஆடுமியோ, உன்னை விட பல மடங்க தான் கையில எடுத்து வச்சுட்டு சாதிச்சுக்கிட்டு இருக்கா. சேட்டை ஓவரா இருக்கு. குடும்பத்தனம் பண்ணியா எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கா. உன்கிட்ட படிப்பு அந்தஸ்து குடும்பம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் அவளை மிரட்டின. இப்ப அவ உன்னை விட பல மடங்கு அதை சம்பாத்தியம் பண்ணிட்டா. சொல்ல போனா இப்ப நீயே அவளுக்கு கீழே தான். இப்பவும் போய் நான் மிரட்டி என் கூட வாழ வச்சிருவேன்னு சொன்னா அது நடக்கிற காரியம் இல்ல. அதை விட பொண்ணுத்திர என்ன செய்யறதா நல்ல காரியம். நீ தனியா இருக்க கூடாது. அதனால அப்படி யோசிக்கிறேன்னு நினைக்கிறாரு. உனக்குன்னு ஒரு மனைவி பிள்ளைகள் வந்துட்டுனா நீ மாறிடுவ. உன் லைஃப பாரு, சொன்னா கேளு. இனி ஏதோ உன் வாழ்க்கை மாறட்டும். அந்த ராணி பிள்ளை இருந்து வெளியில வந்திய அதே ஒரு பெரிய புண்ணியம். அந்த மாதிரி பொம்பளைங்க கிளவி மாட்டிட்டு சீரதை விட ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய வாழ பாரு. இனி நீ ராணி மாதிரி உள்ள ஆளுக்கிட்ட போய் மாட்டிடக் கூடாதுன்னா பொண்ணுத்திரத்தான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. சொன்னா கேளு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது வரைக்கும் எனக்கு அவன் மேல காதல் வரல. இப்போ காதல் வந்திருக்குது. எனக்கு அவ வேணும். அவ கூட நான் வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு தேன்மொழி வேணும். இவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது, விடு. டேய் நீ மட்டும் காதலிச்சா போதுமா? தேன்மொழியும் காதலிக்க வேண்டாமா? நீ என்னடா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவன் நீ எப்படிடா உன்னை காதலிப்பா? டேய் அவளுக்கு உன்னை பிடிக்கல, சொன்னா கேளு. அது பொண்ணு கூட இருக்கிறனால அவளுக்கு என்ன பிடிக்கல. அவன் தனியாவே இருந்தாலும் உன்னை எடுத்து பார்த்துருக்க மாட்டா. அது எப்படி ஒண்ணுமே ஒரு கேரக்டர் அவளுக்கு பிடிக்கும் நினைச்சா? ஓடட்டு அடிச்சு கூட பார்த்துக்க. இல்ல யாருக்கும் பொண்ணு பார்க்க போறானே. யாருக்கு? மொத்தம் 7 பேர் தான் போகணுமா. நீலாம் வேண்டாம். நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு நீ
பொண்ணு தரண்ணே. அப்ப பரவாயில்ல, நான் வருவேன். பொண்ணு பார்க்க போறத நான் பார்த்தே ஆகணும். உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதா? அவ குதூகலமா வந்திருக்கா உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு. அவ முகத்துல ஒரு சின்ன வாட்டம் இருக்குதே. நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண போற? போடா. இப்பதான்டா எனக்கு இவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இப்பேற்பட்டவளையாடா நான் மிஸ் பண்ணேன். உனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்ல? இப்படி கேரக்டர் தான் நான் தேடினேன். ஆனா என்கிட்ட அவ அப்படி இல்லையே. விதிடா விதி. ஆமாடா விதியேதான். எனக்கு அப்ப பிடிக்காம போச்சுடா. நீ உன்னோட இன்னும் பெஸ்டா கிடைக்கும்னு பார்த்த, அதான் பிடிக்காம போச்சுது. இதே ரசிச்சு பார்த்திருந்தா பிடிச்சிருந்திருக்கும். டேய் சத்தியமா சொல்ல, எனக்கும் ரோஹிணி பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதை பார்த்து பார்த்து அவகிட்ட இருந்து அவ செய்யறதெல்லாம் ஒன்னும் நான் கவனிச்சு பார்த்து யாருக்குமே கிடைக்காத நமக்கு கிடைச்சிருக்குன்னு அதுக்கப்புறம் உணர்ந்து இப்பெல்லாம் அவ அழகு எனக்கு தெரியாது. அவ என்ன பாத்துக்கிற விதம் இருக்கு பாரு, அதுதான் பிடிக்கும். அது கூட இருந்தா பிடிக்கும். அவளை வெறுக்க ஆரம்பிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கேன் பிடிக்காது. நான் ரோஹிணி வெறுக்கல, பிடிக்கல, அவ்வளவுதான். பிடிக்கலங்கிறதுக்கும் வெறுப்பதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிடிக்கலங்கிறது அவங்க அழகு, வெறுக்கிறதுங்கிறது அவங்க எது செஞ்சாலும் வெறுக்கிறது. எனக்கு ரோஹிணி எது செஞ்சாலும் வெறுக்கல, நான் வெறுக்கிற மாதிரி பண்ணல. அவ அழகு எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன்னா நான் தேடின விதம் வேற, அதனால எனக்கு பிடிக்கல. ஆனா நான் ஒரு காலம் அவளை வெறுக்கல. ஆனா இப்போ எனக்கு உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பொண்ணாட்டி எனக்கு தான் கிடைச்சிருக்குன்னு ஒரு தெனா விட்டு இப்போ பாருடா, நான் மன்மதன்னு அவளுக்கு நல்லா தெரியும். இப்ப கூட என்ன பிறப்பு கொண்டு விட்டுட்டு போறாடா. நான் வேலை வெட்டிக்கே போட்டாலும் எனக்கு மதிப்பு கொடுக்கல, அவ குறை வைக்கவே இல்லை. பிள்ளைக்கு புள்ளையா பாக்கா, புருஷனுக்கு புருஷனா பாக்கா. குடுப்பன வேணும்டா. அதுக்கு காரணம் அவளை வெறுக்கல, பிடிக்காம வந்தது. இப்ப புடிச்சு போச்சு. அவ அழகுக்கு முன்னாடி இப்போ ஒரு 50 ஊசி வந்தா கூட எனக்கு பிடிக்காது. சைட் அடிப்பேன். ஆனா சைட் அடிக்க பிள்ளை கூட என் பொண்டாட்டி கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கற அளவுக்கு என் பொண்டாட்டி தரம் தாழ்ந்து போகல. சைட் அடிக்கிறது என் வீக்னஸ், 4 பிள்ளைல பார்க்கறது என் வீக்னஸ். அதுக்காக என் பொண்டாட்டி நான் ரசிக்காம இருந்ததில்ல. அவளை ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரசிப்பேன், அணுவா ரசிப்பேன். அவன் நைட்டி போட்டாலும் ரசிப்பேன், சேலை கட்டாலும் ரசிப்பேன். அது அவகிட்டயும் நான் சொல்லுவேன். அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு வெக்கப்படுவா பாரு. அவ போலீஸுங்கிறதே நான் மறந்துடுவேன். வெறுக்க கூடாடா, கெட்டினவளை என்னைக்கும் வெறுக்க கூடாது. சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம், ஆனா வெறுக்க கூடாது. நானும் பொண்ணு பார்க்க வருவேன். கூட்டு போக மாட்டோம். பொண்ணு வர யாரு கூட்டு போறா? நான் போகாமலா? உன்னை யாழி நீ கூப்பிடுதா? போடா. இந்த பயவுல எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்குது. என் பொண்டாட்டி முன்னாடி மட்டும் அப்படி சொல்லிடுறது என்ன? பொண்டாட்டி கூட அப்படியே கூப்பிட்டுவாளோ? நான் தான் அவளுக்கு கரா பையன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவ இனிமேல் உன்னை கரா பையன்னு கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்கா. டேய் வாளுக்கிட்ட வாயை கொடுத்துறாங்க. நான் எங்கடா கொடுத்தேன்? பயவுல வந்து கொடுத்துட்டு இருக்கேன். என்ன? நான் உங்ககிட்ட வாய் கொடுக்கலையா? இல்ல கொடுத்து பாரு. ஒரு எம்மி கூட மதிக்க மாட்டேங்கடா. அதை என்கிட்ட சொல்லியா? ஏ நீ கரோ பையன் சொல்லிக்கிட்டு வந்து நிக்கா. ஹாய், பொண்ணு பார்க்க போறா? இல்ல. ஆமா நீ வரல, நாங்க தான் போறோம். உன்னை நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு. நல்ல சம்பளத்துக்குலாம் கொடுக்க முடியாது. உங்க அப்பனை வச்சே உனக்கு மரியாதை போகுதுடா. நான் தான் சொன்னேன், உன் அப்பனால தான் நீ சீரழிவனு. கரெக்டா இருக்கு பத்தியா? இடி இவ கூட சேர்ந்து எங்க அப்பனுக்கு ஊசி போட்டா? வாட் ஊசி? என் அப்பனுக்கு போட்டியா அந்த ஊசி? அவர் என்ன தானம் தர்மம் புண்ணியவனா சொல்லு பாப்பா. அவருக்கு போட்டதுல எது தப்பு இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு சின்ன நன்மை செஞ்சிருப்பாரு. பட் நோ, அதனால போட்டது தப்பே இல்ல. இருமா பண்ணி கோத்த கண்ட்ரோல் பண்ணணும்பா. என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு, வேணுமா? வாங்கிட்டு தானே கட்டாயம் வாங்கிக்குமே. நான் பிபில செத்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வாங்கிக்க மாட்டேன். அப்போ உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. இப்பெல்லாம் ரொம்ப யோசிச்சா ரொம்ப டென்ஷன் ஆனா அத்திவகிட்ட பேசுறாலே அடிவெல்லாம் கலங்குத. வாடி சொல்லிட்டேன். Too late. நான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேன். யாருக்கு பொண்ணு பார்க்க போறாங்க? இந்த எனக்கு பொண்ணு நிக்கிற இந்த மன்மதனுக்கு தான். சொல்லுங்க ஆள பாப்பா. ஓ இவருக்கா? பாருங்க பாருங்க. ஆனா என்ன கொஞ்சம் மூஞ்சி முறையில கொஞ்சம் மாத்தி வைக்க சொல்லுங்க, பொண்ணுக்கு பிடிக்காம போயிராம. ஷப்பா. ஆல் தி பெஸ்ட். யாருக்கு சொல்றேன்னு தெரியுமா? ஓ தெரியுமே, கிஷோர். சரிதான். மூஞ்ச கொஞ்சம் அழகா வச்சுக்க சொல்லுங்க, பொண்ணுக்கு பிடிக்காம போயிட போகுது. அப்படியா? சரி. அப்புறம் பொண்ணு வீட்ல காஃபி வடை பச்சி எல்லாம் கொடுப்பாங்களாம். அது எதுக்கு என்கிட்ட சொல்லுதா? இன்னைக்கு உனக்கு 100 ரூபாய் லாபம் தானே. இதை வச்சு சொல்லுதா? உன் பொண்ணாட்டி இன்னைக்கு 100 ரூபாய் தான் உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா கை செலவுக்கு. அது இன்னைக்கு உனக்கு மிச்சம் தானே. இன்னைக்கு உனக்கு சேமிப்பு. அதான் இன்னைக்கு வடை பச்சி காப்பி எல்லாம் அங்க சாப்பிட்டுருவிய. நாளைக்கு இப்படி உன் பொண்ணாட்டி 100 ரூபாய் கொடுப்பா. 200 ரூபாய் ஆச்சுது. எப்படி? நான் என்ன 100 200 கலைதவனா? பல கோடிக்கு அதிபதி. ஒன்ஸ் அப்பான் எ டைம். இப்பவும் நான் கோடீஸ்வரன் தான். அது நினைச்சு உனக்கு எழுதி கொடுத்தாதான். இன்னும் எழுதி கொடுக்கல. அநேகமா நான் எழுதி வாங்கிடுவேன் நினைக்கேன் பத்துக்க. அத சொன்னேன், 100 200 இருந்தா சேர்த்து வை, சரி அவசரத்துக்கு உதவும். அது பிளான போட்டா நினைக்க முதல்ல உங்க அப்பங்கிட்ட கையெழுத்து வாங்கிரு. எனக்கு என்னமோ தெரியல, பேசினாலே எனக்கு அடிவெல்லாம் கிடக்குதுடா. அப்புறம்
உங்க அப்பா ஏதோ 500 கோடிக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காரா அப்படியா? அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாரு. வாக்குமூலம் கொடுப்பாரு, வேற ஒண்ணும் இல்ல. அட்டை போட்டுரும்ல. நீ ஏன் எனக்கு அசிஸ்டண்டா இருக்க கூடாது? எதுக்கு? பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது தெரியுமா? ஆவும் நீ ஏன் சொல்ல மாட்ட? சரி வாங்கல, ஒரு பெர்சன்டேஜ் தரேன். உங்க அப்பா கிட்ட 500 கோடி ஆட்டே போட போறேன், ஒரு பெர்சன்டேஜ் தரேன். வாங்கிட்டு போ. இங்க பாரு, உன் பொண்ணகிட்ட 100 ரூபாய் கேட்டலாம் கையெண்ணி நிக்கண்டா. நான் சொன்னா கேளு. இப்போ நீ உங்க அப்பா கிட்ட கையெழுத்து கேட்டாலும் கிடைக்காது. உங்க அப்பா உன்னை நம்பி கையெழுத்து போட மாட்டான். அதனால தான் சொல்றேன், நான் எப்படியும் ஆட்டை போட்டுருவேன். என் கூட பார்ட்னர்ஷிப்ல இருந்தா ஒரு பெர்சன்டேஜ் தரேன். என்ன கரப்பையில நான் சொன்னது சரிதானே? கரெக்ட். டேய் முழு சொத்தை எனக்கு தான் வரும். இவன் ஆட்டை போட்டு எனக்கு கொடுப்பானாமா? ரெண்டுத்தையும் ஓட விட்டு அடிச்சு விடுவேன். டூலே இவன் ஒண்ணும் பண்ண முடியாது. சுபா சரி, நான் பொண்ணு பார்க்க கிளம்பணும். வரட்டா? சத்தியமா சொல்றேன்டா, இவகிட்ட பேசாத எனக்கு அடியெல்லாம் கலக்குது. நீ பாத்ரூம் போயிட்டு வரேன்டா. ஆல் தி பெஸ்ட். மூஞ்ச கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க, பொண்ணுக்கு பிடிக்காம போயிட போதே. பிடிக்காண்டா. எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தான். ஏன்னா அடுத்தடுத்து பொண்ணு பார்க்க போனோம், வடை பச்சி காஃபி எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். தினமும் பிக்னிக் போன மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காம போனா சரி, லாபம் எங்களுக்கு தான். என்ன ரொம்ப பொண்ணு பார்க்க போனா உங்க பேர் டேமேஜ் ஆயிரும், பாத்துக்கங்க. பிடிச்சிருக்கு, எனக்கு வேற யாரையும் பிடிக்காண்டா. பிடிச்சவங்கள பிடிச்சா போதும். அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு நீதான் வேணும். நான் உன்னை தர நீ யாரையும் எடுத்து பார்க்க மாட்டேன். நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். நான் உன்னை தர வேற யாரையும் எடுத்து பார்க்க மாட்டேன். எனக்கு நீ வேணும். இங்க பாரு, என்ன பண்ணாலும் எனக்கு நீ கிடைப்ப. என்ன பண்ணா நீ கிடைப்பான்னு எனக்கு தெரியும். உன்னாடி இருக்காக நீ நான் எது வேணாலும் பண்ணுவேன். அந்த ஒரு தப்பு தான். அதுக்கப்புறம் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சத்தியமா உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உன்னை போய் நான் மிஸ் பண்ணிட்டேனடி. உன்னை போய் நான் மிஸ் பண்ணிட்டேன். உன்னை போய் மிஸ் பண்ணிட்டு எவ பின்னாடியோ போய். சரி சாரிடி. இங்க பாரு, நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பாரு, நீ சொன்ன மாதிரி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம், சந்தோஷமா வாழலாம். சரியா? உன்னை நான் கூட்டிட்டு போயிடுறேன். அதையே நான் கூட்டிட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். உன்னை இருக்க கட்டி அணைச்சுக்கிறேன். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குடே, ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேச்சு, உன்னோட உன்னோட எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடே. நடந்ததெல்லாம் மன்னிச்சுட்டு வாடே, சேர்ந்து வாழலாம். உன்னை கட்டிக்கிட்டா ப்ளீஸ், உன்னை என் மார்போட கட்டிக்கிட்டா. நீ எனக்கு வேணும். நீ ஏன் சொத்துடு. உன்னை போய் நான் இழந்துட்டேன்னு, யார் யாருக்கும் விட்டு கொடுத்துட்டேன்னு. ஆனா இனி அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை என் மார்போட சாச்சுக்கிறேன். உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டே. உன்னை இதே மாதிரி எப்பவும் நெஞ்சுக்குள்ளே வச்சிருப்பேன். யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? ஆமா, அந்த சின்னோண்டு எங்க போச்சுது? ஏய், எனக்கு தேமொழி வேணும்டா. கனவு உலகத்துல இருக்கியா? கண்ணு கண்டுட்டே கனவை நிஜமாக்கி காட்டுறேன். ஆல் தி பெஸ்டா. எல்லாரும் இங்க யாரும் இடிச்சவா இல்ல, கேட்டியா? நீ உன் மனசு கத்த மாதிரி அப்பப்ப மாத்துவ. எல்லாரும் அதுக்கு பழியாடாவாங்களா? போடா. இல்ல, எல்லாரும் வாழ்க்கையில தப்பு பண்றதானே, அதே மாதிரி நானும் பண்ணுனேன். அதை இப்ப மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தேமொழி வேணும், எனக்கு தேமொழி வேணும். இல்ல எடுத்துட்டீங்களா குமார் மாமா? இல்ல, வக்கீல் அங்கே இருக்கட்டும். சரி, விக்கி வந்துட்டானா மாமா? ஐயோ குமார் மாமா. ஹாய், நீ எப்போ வந்த? நான் கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? ஆமா, ரொம்ப கோவமா இருக்கேன். கோத்த கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா கோத்த கரைச்சிடலாம். இல்ல, இது என்ன கொடுத்தாலும் குறையாத கோவம். இல்ல, அதுக்கெல்லாம் என்ன வந்திருக்கு, பிரச்சனை இல்ல. அதெல்லாம் கோத்த கரைச்சிருவேன். என்ன கோவம்னு தெரிஞ்சுக்கிட்டா. அடேங்கப்பா, ரொம்ப கோவமா இருந்திருக்க. ஆமா, இறக்கப்பட்டதெல்லாம் போதும். சரி, அம்மா வீட்டுல இருக்காங்க. இல்லையா, நான் வரும்போது யாருமே இல்லையா? ஆமா, நீ எப்படி வீட்டுக்கு வந்த? நீ எப்படி வந்த? நிறைய மறந்துட்டேன். எப்படி வந்தா? யார் கூட்டு வந்தா? பாத்தீங்களா, நான் வந்தது உங்களுக்கு கூட பிடிக்கல பாத்தீங்களா? இந்த டைலாக்லாம் நல்லதா இருக்கு. நான் காலையில தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு விட்டு வந்தேன். மதியம் இங்க வந்துட்டா? யார் கூட்டு வந்தா? உன்னை ஒருத்தர் வரக்கூடாது இருக்கா இல்லையா? விக்கி. ஒரு பையனுக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. சரி, அம்மா வருவாங்க, நீ வீட்டுக்கு பொண்ணு வரேன். இல்ல, நான் இங்கதான் நிக்க போறேன். வீட்டுல எல்லாம் இருந்தாங்க. ஆமா, எல்லாரையும் பார்த்து ஆச்சரியம் தான் வந்தேன். முடிச்சு விட்டுட்டேன்னு சொல்லு. அப்பா வீட்டுல இருந்தாரு. நான் அவரை பாக்கலையே.
அது வேற பாக்கணுமாங்க? ஆமா. வேண்டாம். வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. சரி இரு. குமார் மாமா ஒருத்தர் எடுக்க சொன்னாரு, எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல உட்கார் பாரு. இல்ல நான் பரவாயில்ல, நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன். அது சரி, பார்த்து போ. என்ன உங்ககிட்ட தான் கேட்க. என்கிட்ட தான் கேட்டியா? ம், என்ன? போட்டுமா. அது சரி நான் அங்க போறேன். அப்புறம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். இல்ல நான் சொல்லுவேன். என்ன? என்ன? பொண்ணு பக்கம் நானும் வருவேன். பொண்ணு பார்க்க வருவியா? உன்கிட்ட யார் சொன்னா? விக்கி, விக்கி நான் வந்துட்டு போயேன். நீங்க அடிப்பீங்களாமே, அதான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. புரிஞ்சு வச்சிருக்கான். ஆமா, நீ வேண்டாம். பாத்தீங்களா என்ன ஒதுக்கி வச்சுட்டு போறீங்கல்ல. எனக்கெல்லாம் பேசல. ஹாஸ்பிட்டலுக்கு போ, நேரம் ஆயிட்டு. நான் வருவேன். ப்ளீஸ் 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 ஓய், அப்பா வராங்க. போத கழிச்சு குமார் என்ன வேற வரான். வேண்டாம். ப்ளீஸ். நீங்க நினைச்சா நான் வர முடியும். அது 7 பேர் தான் வந்து வீட்டுல வர சொல்லியிருக்காங்க பாத்துக்க. அதான் சொன்னேன், 7 பேர் தான் போக முடியும். ப்ளீஸ். அப்படின்னா வேற ஏதாவது ஐடியா போடணுமே. சரி, அப்போ என் கூட பைக்ல வருவியா? அவங்க கூட போண்டாமா? பைக்ல தான் போகணும். ரெடியா? ம், சரி. மழை பெய்யுது பாத்துக்க. பரவாயில்ல. உனக்கு பரவாயில்ல, எனக்கு ஏன்? இல்ல சொன்னேன். என்ன? ஒன்றும் இல்லை. சரி நான் இறங்குறேன். இருக்கட்டும். யாராவது வந்துடுவாங்க, இறக்கி விடுங்க. சரி, உள்ள உரமோட எடுக்கணும். வரியா அப்படி சொன்னேன். நீங்க எடுங்க, எனக்கு வேலை இருக்கு. நான் வரட்டா? மரத்தை வாங்கிட்ட. இல்ல சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஒரு துளி பயம் இல்ல போலுக்கு. இல்ல. ஆமாமா, பயம் இல்ல. இல்ல பொண்ணு தரேங்க. ஐயோ அப்பா, அப்பாடி. என்கிட்ட சொல்றீங்க? உன்கிட்ட சொல்றா. நீ இப்படி இங்க வந்த? நாங்க இருக்கேன் யார் சொன்னா? அந்த கரோப்பை தான். சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. நாங்க வந்து பாத்துக்கிறேன். போ. இல்ல, அங்க போனா செம்பலியத்த இங்க பொண்ணு வெட்டி விட்டவ. எதுக்கு? அவைய மாட்டிடுவாங்களாம்ல, அதுக்கு. எல்லாம் உஷாராவே இருந்திருக்கு பத்தியா? அது சரி, நீ ஹாஸ்டல்ல தானே விட்டுட்டு வந்த. அங்க வந்து யார் சொன்னா? அப்பா. அப்படி எல்லாம் சொல்லி உன் காதுக்கு வந்திருக்கு. ஆமா. ஆமா, பேசுற அழகு பாரு, கிளி மாதிரி. அப்படியா? ஆமா. சொல்றீங்க அண்ணா? அது ஒண்ணு இல்ல. உன்கிட்ட விஷயம் சொல்லலாம் நினைச்சேன், அதான் கிட்ட வச்சுக்கிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது வேற மனத்து கிடக்கு. இதான் விஷயமா? ஆமா, நல்ல மனத்து கிடக்கு. சரி நான் போறேன். வேண்டாம், பாத்துக்கலாம். யார் பார்க்க போறா? வேண்டாம், நான் போறேன். வேண்டாம். இல்ல நான் போறேன். சொல்றல வேண்டாம். இனி போ, வேண்டாம். பாத்துக்கலாம். என்னாச்சு? இறக்கி விடுங்க. சொல்றல, உள்ள உரமோட எடுக்கணும். உள்ள வா. எனக்கு வர ஒத்துக்கிடாதே. இல்ல, நான் தான் எடுப்பேன். வா. வேணாம். யாராவது பாத்துறாங்க. உள்ள வா. மாட்டேன். கத்தாத. யாராவது தான் பேச முடியாது. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. ஏன்? இல்ல, ஒரு மாதிரி பேசுறீங்களா தான். அது ஒண்ணு இல்ல. சரி, நான் போய் என்னென்ன எடுத்து வைக்காங்க என்னன்னு நான் பார்த்துட்டு ஓடி வந்தது. சரியா? வேண்டாம், சொன்னா கேளு. இல்ல வேண்டாம். சொல்றல. நான் போறேன்பா. ஓய், எங்க போற? அந்த வீட்டுக்கு போறேன். வேண்டாம். இல்ல, இங்க யாரும் இல்ல, நான் போறேன். இங்க யாரும் வர மாட்டாங்க. இங்க வா. உங்களுக்கு புத்தி கலங்கிச்சு, நான் வாரேன். விடுங்க, நான் போறேன். சொல்றல, போ. நானு நான் போறேன், விடுங்க. சொல்லிக்கிட்டு இருக்கலாடி. வேண்டானே. இங்க பாரு, அதான் இங்க யாரும் இல்லையே. கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். ஐயோ மாப்பிளையா, பார்த்து நடக்க மாட்டேன். புள்ளி தட்டியா விழுவாங்க. புள்ளி தட்டி விழுந்துருதா?
இதையும் பார்க்கலப்பா. பார்த்து நடக்க மாட்டேன். புல் தட்டியா கீழே விழுவ. அதானே புல் தட்டியா கீழே விழுவ. ஐயோ விடுங்க. இல்ல தூக்கி விட்டேன். ஆள் இருக்குன்னு தெரிஞ்சா இப்படி, இல்லன்னு தெரிஞ்சா சிவனும் எங்கதான் சுத்திட்டு இருக்கானுங்களா? ஆமா நான் தான் கூட்டு வந்தேன். என்ன இல்ல நான் புல்லு தட்டி கீழே விழுந்துட்டேன். அப்படியா? வாய் மட்டும் பேசுதா, புல்லு தட்டி கீழே விழுந்திருக்கா? வாய்க்கும் நான் புல்லு தட்டிக்க வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? அதானே அண்ணே, என்ன வாய் அடிச்சுட்டு வந்திருக்கா தெரியுமா? பம்பிட்டு தான் வந்தாங்க. வந்துட்டு வந்து அடக்கலாம் வர மாட்டேன். அப்படிதான் நினைச்சு வந்தேன். இந்த 2 பேர்ல நின்னானுவேன். சரி ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வருவேன்னு வந்துட்டேன். அவனுங்க பின்னாடி வந்துட்டானுங்க. ஓ டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ? சின்ன பிள்ளை அதான். சரி நீ போப்பா. இனிமேல புல் தட்டி விடக்கூடாதுன்னா? சரிங்க. சரின்னு சொல்லிட்டா. அவ சின்ன பிள்ளை எதுனாலும் புரிஞ்சுக்குவா. இனிமேல் புல் தட்டி கீழே விடக்கூடாது. நான் இருக்க மட்டும் போதும்.